அன்புநிறை தாமஸ் கவான் டஃபியின் பற்றாளரும் நங்காத்தூர் டஃபி நகர் வாழ் பகுதி மக்களின் ஆசிரியராக செஞ்சி வட்டாரத்தில் பணி செய்கின்ற தாங்கள் இந்த டஃபி நகர் பகுதியில் இந்த கவான் டஃபி அவர்கள் இந்த மலையில் தியானம் இருந்ததனுடைய நினைவாக இங்கே நன்றி திருப்பலியும் அதைத் தொடர்ந்து சேத்பட் அருட்தந்தை அந்தோன்ராஜ் அவர்களால் நற்கருணை பக்தியும் டஃபியும் என்ற ஒரு தியானமும் ஒரு நாள் நடைபெற்றது. மேலும் இப்பகுதி டஃபி நகர் என்ற பெயர் காரணமும் நங்காத்தூர் என்ற ஊரானது தந்தை டஃபியினுடைய இரு கண்களாக இருந்து மையப்புள்ளியாக இருந்ததை பற்றி அறிகின்றோம். வரலாற்று ஆவணங்கள் சான்றுகள் கூறுகின்றன. ஆகவே இந்த நங்காத்தூர் பகுதி பற்றியும் இந்த டஃபி குகை பற்றியும் தங்கள் இல்லத்தில் நீங்கள் டஃபி பற்றாளராக தொடர்ந்து ஜெபிப்பதை பற்றியும் உங்களுடைய அன்பு உரையாக தெரிவிக்குமாறு வேண்டுகிறேன். நன்றி. சொல்லுங்கள். ஐயா ஃபெலிக்ஸ் சார் அவர்களுக்கும் உடன் வந்திருக்கும் அருட் சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஜான் வின்சென்ட். பட்டதாரி ஆசிரியராக புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறேன், அணையேரியில். ஐயா அவர்கள் கேட்ட தகவல் படி எனக்கு தெரிந்த கருத்துக்களை பதிவு செய்கிறேன். நங்காத்தூர் பங்கு என்பது ஒரு பாரம்பரியமிக்க பழமையான பங்கு. இயற்கை எழில் நிறைந்த மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதியாகும். நங்காத்தூரிலே மிக அழகிய அருமையான வீதிகள் உள்ளன. ஒவ்வொரு வீதிகளுக்கும் அன்னை பெயரும் புனிதர்கள் பெயரும் சூட்டப்பட்டு மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த டஃபி நகர் எப்படி உருவானது என்ற கருத்திலே பார்க்கின்ற பொழுது, அந்த ஆலயத்தை சுற்றி வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய இடங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால மக்கள் இந்த பகுதிக்கு, டஃபி நகர் பகுதிக்கு வந்து வீடு கட்டி வாழத் தொடங்கினார்கள். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையில் பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியிலே ஒரு சில வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டு மக்கள் வாழ்ந்து வந்தனர். அதன் பிறகு படிப்படியாக இந்த இடம் காலியாக இருந்த சூழ்நிலையினால் அனைவருமே இந்த பகுதியில் வந்து வீடு கட்டி தற்சமயம் வாழ்ந்து வருகின்றார்கள். இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 70-80 குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை தாமஸ் கவான் டஃபி அருகில் உள்ள மலை குகையிலே தியானம் மேற்கொண்டு நற்செய்தி அறிவித்ததன் வாயிலாக அவர் வாழ்ந்த சுவடுகளை நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நகரை அவருடைய பெயரால் ஏற்படுத்தலாம் என்ற ஒரு மேலான நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த நகர் டஃபி நகர் என்று பெயர் சூட்டப்பட்டு அவருக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். மேலும் தந்தை அருள்தாஸ் பணி செய்கின்ற காலத்திலே இந்த மலையை சுற்றி ஜெபங்கள் மேற்கொண்டு மக்களை இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வளர்த்து வந்தார்கள். அவரை தொடர்ந்து தந்தை அந்தோணி சகாயம் தந்தை அவர்கள் மலையை சுற்றிலும் கிரிவல பாதை ஏற்படுத்தி மாதந்தோறும் அந்த கிரிவல பயணம் மேற்கொண்டு மலையிலேயே திருப்பலி நிறைவேற்றி மக்களை விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் வளர்த்து வந்தார்கள். டஃபி குகையிலையும் திருப்பலியை அவர் நிறைவேற்றி வந்தார்கள். அதை தொடர்ந்து வந்த குருக்கள் அனைவருமே சமயம் கிடைக்கின்ற பொழுது டஃபி குகையிலே திருப்பலி நிறைவேற்றி மக்களை இறை விசுவாசத்தில் வளர்த்து வந்தார்கள். 2-3 மாதங்களுக்கு முன்னர் ஐயா அவர்கள் மற்றும் டிஜிடியினுடைய இறை பற்றார்கள் அனைவரும் முழு முயற்சி எடுத்து அங்கே திருப்பலியும் தியானமும் மேற்கொண்டு மக்களை இன்னும் அதிக இறை விசுவாசத்திலையும் தந்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வழிவகை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.